ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாக்கு நான் இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சிக்கு பெத்தல ஊரை சேர்ந்த ஆடனிவத்தியார் அவர்களுடன் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் ரமேஷ். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கு ரமேஷ். சரிங்க சார். நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேங்க. எப்படி போகுது உங்க சேனல்? சேனல் இப்போ ஒரு மாதம் சரியா எனக்கு ஒரு மாதம் முடியுது. ஒரு 17,000 வியூஸ் வந்திருக்காங்க. சப்ஸ்கிரைபர்ஸ் 100 தாண்டிடுச்சு. இது 100வது எனக்கு பேட்டி டோட்டம் 100வது வீடியோ. சரிங்க சார். சார் நீங்கள் பணியில் இருந்து ஓய்வு பெற்று எத்தனை வருஷம் ஆச்சு? ஓய்வு பெற்று 15 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 15 ஆண்டுகள் ஆகுதா? இப்போ உங்களோட பொழுதுபோக்கு என்ன? என்னுடைய பொழுதுபோக்கு வந்து என்னுடைய சிறிய தோட்டங்கள் இருக்கு. ஆமாம். அந்த தோட்டத்துக்கு போவேன். ஒரு சின்ன கிச்சன் கார்டன் மாதிரி இருக்குது, செய்வேன். காலையில ஒரு 20 வருஷமாக 5 மணிக்கு மேல நான் பெட்ல இருந்ததே இல்லை. எக்ஸசைஸ் 6 கிலோமீட்டர் டெய்லி. இன்னைக்கும் கூட இப்படி போகுது. அப்புறம் என்னுடைய பசங்க ஏதாவது ஸ்கூலுக்கு போய் அவங்களை அனுப்பிட்டு வர்றதோ, சரி, மற்ற ஒரு சமூக சேவை ஏதாவது கூப்பிட்டா அந்த அந்த கூடங்கள் இருக்குது, நம்ம அந்த சமுதாய கூடங்களுக்கு போய் அவங்களுக்கு கொஞ்சம் உதவி செய்யறதோ அல்லது ஹெல்ப் பண்றதோ அது வழி நடத்துறதோ, சரி, ஏதோ ஒரு ஒன்றுல நம்ம போவோம். அது கம்ப்ளீட் இன்வால்மெண்ட் இல்லை. சரி, முதல்ல ஆசைப்படி சேர்ந்த ஊர் எந்த ஊர்? எந்த பள்ளி? கூடலூர் வட்டம். பெதிர்காடு ஹைஸ்கூல். கடைசியில எங்க அதிக வருஷமா இங்க பணி செஞ்சிருக்கீங்க? அதிக வருஷமா பணி செஞ்சது கட்டப்பட்டு உயர்நிலைப்பள்ளி. இப்போ ஓய்வு பெறும்போது அங்கிருந்து ஓய்வு பெற்றீங்க. அது தலைமை ஆசிரியராக இருந்து கட்டப்பட்டு அசிஸ்டன்ட். ஆமா. இப்போ 15 வருஷம் ஆச்சு. அப்போ இன்னைக்கு இந்த ஸ்கூல் மேல ஒரு ஞாபகம் வருமா வராதா? வந்தது. இன்னைக்கும் கூட இப்பொழுது நான் டவுன்ல இருந்து வரும்போது கூட அந்த பள்ளிக்கூட ஆசிரியர் ஒருவரை பார்த்து, ஒரு ஓவிய ஆசிரியரை பார்த்து அவரிடம் கொஞ்சம் பேசி பள்ளிக்கூடத்தினுடைய நிலைமை என்ன, இப்படி என்ன ஸ்ட்ரென்த் இருக்கிறது, எப்படி போகுதுன்னு சொல்லி இப்போ பேசிட்டு வந்தேன். 45 பேர் தானா, நான் சேரும்போது 405 பேர். இப்போ கம்மியாயிருச்சு. 45 ஆயிடுச்சு. 10% ஆமா, 10% அப்படியே இறங்கிடுச்சு. என்ன பண்றது, எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் மக்கள் அது ஏன் அப்படி நடக்கிறாங்க, அந்த மாதிரி மாறிட்டாங்க. ஏன் அப்படின்னு போயிருப்பாங்களோ? இங்கிலீஷ் மீடியம் போனாலும் கூட அங்க என்ன இருக்கு, நாங்கெல்லாம் தமிழ் மீடியம் படிச்சு வந்தாங்க. என்னுடைய தம்பி இருக்காங்க, ஒரு இப்போ பிஹெச்டி, அவன் பிரின்சிபாலாக இருந்து ரிட்டையர்ட் ஆனாலும் எல்லாம் தமிழ் மீடியம். இன்னொரு என்னுடைய பிள்ளையும் இப்போ எம்ஏபி டீச்சர் தான். எங்கள் ஃபேமிலியிலே நியர்லி 10 டீச்சர்ஸ் இருக்கும். இந்த 10 பேர் நீலகிரியில இங்கே நம்ம குடும்பத்தில் டீச்சர்ஸ் இருக்கும். அப்படியே ஓடுத ஆசிரியர் வாழ்க்கை எப்படி நல்ல விதமா ஓடிச்சு. சரிங்கய்யா, நீங்க பணியில் போது எந்த ஒரு பிளாக் மார்க் ஒன்றும் இல்லை, நல்ல பேர் எடுத்திருக்கீங்க. ஸ்கூலு ஸ்டூடெண்ட்ஸ் இடத்துல போய் நின்னாலும் என்னுடைய வாத்தியாருன்னு சொன்னாலே போதும், என்னதான் ஞாபகத்துக்கு வருது. சரி, வாத்தியாருன்னு பேர் சொன்னாலே எல்லோருக்கும் ஞாபகம் வரக்கூடியது நான் எந்த ஏரியா. இல்லை, இங்கே ஆலன் சார் கூப்பிட்றாங்க, இன்னொரு சார், அது நல்ல பேரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஐயா, கடைசி ஒரு கேள்வி சொல்லுங்க. இப்போ நீங்கள் எங்கள் சேனலுக்கு என்ன சொல்ல போறீங்க? உங்க சேனல் இப்பொழுது ஆரம்பித்திருக்கின்ற புதிய சேனல் மேலும் மேலும் வளர்ந்து நல்ல ஒரு பெரிய ஒரு பெயரை இந்த யூடியூப் சேனல்லையே, ரமேஷனுடைய சேனல் மிக அருமையாக வேலை செய்யறாங்க. அதனால அவர் மேலும் மேலும் உயர்ந்து வரணும்னு சொல்லி உங்களுடைய வாழ்த்துக்கிறேன் சார். உங்களுக்கு ஆசீர்வாதம் வேணும், உங்களோட ஆதரவு வேணும். கண்டிப்பாக இந்த சேனல் இதோட முடிச்சுக்கிறேன். நல்ல வேலை நான் வந்த நேரத்துக்கு நீங்க இருந்தீங்க. நானும் தூரம் மஞ்சூர்லேருந்து வந்திருக்கேன். நல்ல நல்லதுங்க. கண்டிப்பா. வணக்கம்.